இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவார்த்தை நம்மை எதை பற்றி தியானிக்க அழைக்கிறது என்றால், உங்களை மற்றவர்கள் பாராட்டுகின்ற பொழுதும், கைத்தட்டி உங்களை தூக்கிவிடுகின்ற பொழுதும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மாறாக தாழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதேவேளை உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து பாராட்டுக்களும் இறைவனுக்கு உரியது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு அதை இறைவனுக்கு சாற்ற வேண்டும் என்பதுதான் அழைப்பாக இருக்கின்றது. பொதுவாக மனித மனம் எப்பொழுதும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், நம்மை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும், நான் தான் இதை செய்தேன் என்று மற்றவர்கள் எனக்கு ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் இயேசுனுடைய பார்வையிலே அது யதார்த்தமாக இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவேத்தான் இன்று நற்செய்தியில் கூறுகின்றார், நீங்கள் உங்களுடைய பணியை செய்துவிட்டால், அதை நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்துவிட்டால், என்னுடைய கடமையை நான் செய்து முடித்து விட்டேன், இனி எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். உண்மைதான். பல நேரங்களிலே நான் திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை நிகழ்த்திய பின்பு என்னுடைய மனதில் நான் எண்ணிக்கொள்வது இதுதான், நான் ஒன்றும் அறியாதவன், ஐ எம் an unworthy servant, நான் தகுதியற்றவன். கடவுள் என் வழியாக எனக்கு தேவையானவற்றையும் மற்றவர்களுக்கு தேவையானவற்றையும் என்னுடைய நாவின் வழியாக கொடுத்திருக்கின்றார். அது அவர்களை சென்றடைந்து விட்டால் அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை, மாறாக அதற்கும் கடவுளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதுதான். ஆகவே என்னை கடவுள் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார். அதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி இறைவனையே சென்றடைய வேண்டும் என்பதுதான். அதே போன்றுதான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மார்ட்டின், தூரின் நகரனுடைய புனித மார்ட்டின் அவர்கள் உரோமை படையிலே பிறக்கின்றார். அங்கேதான் வளருகின்றார். ஆனால் ஒரு கட்டத்திலே வளர்ந்து வருகின்ற பருவத்திலே ஒரு ஏழையை பார்த்தவுடன், அதாவது குளிரில் நடுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஏழையை பார்த்தவுடன் அவர் மீது பரிவு கொண்டு தன்னுடைய படைவீரர் உடையிலே பாதியை கிழித்து அவருக்கு போர்த்தி விடுகின்றார். இந்த நிகழ்வு கடவுளின் பார்வையில் நல்லது எனப்படுகிறது. ஆகவே ஒரு கனவு காணுகிறார். அதில் இவர் கொடுத்த அந்த ஆடையை இயேசு அணிந்திருப்பது போன்று காண்கிறார். இதை பார்த்தவுடன் நானும் இந்த வாழ்வை விட்டுவிட்டு கடவுளுக்கு பணிபுரிய செல்ல வேண்டும் என்று அந்த தன்னுடைய உரோமை படையிலிருந்து வெளியேறுகின்றார். வெளியேறி ஒரு குருவானவராக, ஒரு ஆயராக, மக்கள் பணி ஆற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஏழைகளை தேடி செல்லுகின்றார். எவர் ஒருவருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் முன்னின்று உதவி புரியக்கூடியவராக இருக்கின்றார். தனக்கென்று அங்கீகாரத்தை தேடவில்லை, மாறாக இறைவனுடைய புகழ் பறைசாற்றப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்ப்போம், நாம் எதை எதிர்நோக்குகின்றோம்? நாம் ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம். ஒரு செயலை செய்துவிட்டு மற்றவர்கள் என்னை கண்டுகொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? அல்லது நான் என்னால் முடிந்ததை கொடுத்து விட்டேன், இனி இதற்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி கூற வேண்டும் என்று கடவுளிடத்திலே அதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதியை கொடுத்துவிட்டு நான் ஒன்றுமில்லை என்ற நிலையில் நாம் செல்லுகின்றோமா? எப்பொழுது நம் வழியாக இறைவன் செயல்படுகின்ற பொழுது, அல்லது நம்முடைய திறமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை, நான் என்ற அகந்தையில் இல்லாமல் நாம் செயல்படுகின்றோமோ, அப்பொழுது இறை ஆற்றல் நிறைவாக நமக்கு கிடைப்பது மட்டுமன்றி நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை செய்திருக்கின்றீர்கள், உங்களை யாரும் பாராட்டவில்லை என்றால், உங்களை மதிக்கவில்லை என்றால், நீங்கள் மனம் நொந்து நொடிந்து போய் விடுவீர்கள். எதிர்பார்ப்பு காயத்தை உருவாக்கும். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எதிர்பார்ப்பற்ற நிலையில் இருங்கள், செய்ய வேண்டியதை செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்பதுதான் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதை சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பதவிக்கும் பேராசைக்கும் ஆசைப்படாமல், நாங்கள் மதிக்கப்பட வேண்டும் அல்லது நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நாங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று எண்ணாமல்,
எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் செய்திருக்கின்றேன், இதனால் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றேன், மகிமைப்படுத்தி இருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் நான் வாழக்கூடிய ஆற்றலையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.